ஓம் சாந்தி 4/10/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பாக தந்தையை நினைவு செய்வீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும், பாவங்கள் அழியும். முதல் கேள்வி, தந்தை குழந்தைகளுக்கு எந்த தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கான வழி கூறுகிறார்? பதில், பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய விசித்திரமான தர்மத்தில், அதாவது சித்திரம் இல்லாத ஆத்ம தர்மத்தில் நிலைத்திருங்கள். சித்திரத்தின் தர்மத்தில் அல்ல, அதாவது தேக தர்மத்தில் அல்ல. எப்படி தந்தை தேகமற்றவராக இருக்கிறாரோ, விசித்திரமானவராக இருக்கிறாரோ, அதே போன்று குழந்தைகளும் விசித்திரமானவர்களாக இருக்கிறீர்கள். பிறகு இங்கு சித்திரத்தில், அதாவது தேகத்தில் வருகிறீர்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், குழந்தைகளே, விசித்திரமானவர்களாக ஆகுங்கள், உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள், தேக அபிமானத்தில் வராதீர்கள் என்று. இரண்டாவது கேள்வி, பகவானும் நாடகப்படி எந்த விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்? பதில், நாடகப்படி குழந்தைகளை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்குவதற்காக பகவானும் கட்டுப்பட்டிருக்கிறார். அவர் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வந்தே ஆக வேண்டியதாக இருக்கிறது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எப்பொழுது ஓம் சாந்தி என்று சொல்லப்படுகிறதோ அப்பொழுது தன்னுடைய ஆத்மாவின் சுயதர்மத்தின் அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. ஆக தானாகவே தந்தையின் நினைவும் வந்துவிடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பகவானை தான் நினைவு செய்கிறார்கள், ஆனால் பகவானின் முழு அறிமுகம் இல்லை, அவ்வளவுதான். இறைவன் தன்னுடைய மற்றும் ஆத்மாவின் அறிமுகம் கொடுப்பதற்காகவே வருகிறார். பகவான் தான் பதித பாவனர் என்று சொல்லப்படுகிறார். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்குவதற்கு பகவானும் நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார். அவரும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வரவேண்டி இருக்கிறது. பழைய உலகம் மரண உலகம், புதிய உலகம் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. மரண உலகத்தில் ஆயுள் குறைவாக இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். திடீர் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது அமரலோகமாகும். அங்கு திடீர் மரணங்கள் ஏற்படாது. ஏனென்றால் தூய்மையாக இருக்கிறார்கள். இங்கு தூய்மையற்ற தன்மையினால் ஆயுளும் குறைந்து விடுகிறது, பலமும் குறைந்து விடுகிறது. சத்யுகத்தில் தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினால் பலம் அதிகமாக இருக்கும். பலம் இல்லாமல் ராஜ்யத்தை எப்படி அடைந்திருப்பார்கள்? அவசியம் அவர்கள் தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதம் அடைந்திருக்க வேண்டும். தந்தை சர்வசக்திவான், அவரிடமிருந்து ஆசீர்வாதம் எப்படி அடைந்திருப்பார்கள்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆக யார் அதிகமாக நினைவு செய்திருப்பார்களோ அவர்கள்தான் ஆசீர்வாதம் அடைந்திருப்பார்கள். ஆசீர்வாதம் என்பது கேட்டு பெறக்கூடிய விஷயம் அல்ல, அதுவோ உழைக்க வேண்டிய விஷயமாகும். அதாவது ராஜ்யம் செய்யறதுக்கு ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கேட்டு வாங்கிடலாமே, பாபா ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆசீர்வாதம் கேட்டு பெறக்கூடிய விஷயம் இல்லை, அது உழைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றார். முயற்சி செய்து மாறி ஆசீர்வாதத்தை அடையணும், அப்போதான் ராஜ்யம் கிடைக்கும். எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஆசீர்வாதம் கிடைக்கும், அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும். நினைவு செய்யவில்லை என்றால் ஆசீர்வாதம் கிடைக்காது.
லௌகீக தந்தை ஒருபோதும் குழந்தைகளிடம் என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டார். இங்கு என்னை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அங்க கண்ணுக்கு தெரியுது, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க பாபா குப்தமாக இருக்கிறார், ஆஸ்தியும் குப்தமாக இருக்கு. ஆகையால இங்க என்னை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றார். எல்லைக்குட்பட்ட சம்பந்தங்களை விட்டுவிட்டு இப்பொழுது எல்லையற்ற சம்பந்தங்களை நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு உயர்ந்த படிப்போ அந்த அளவிற்கு அது கஷ்டமாகவும் இருக்கும். அனைவரும் தேர்ச்சி பெற்றுவிட முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தேர்வில் மிக குறைந்த மாணவர்கள்தான் தேர்ச்சி பெறுவார்கள். ஏனென்றால் உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் பிறகு அரசாங்கமும் அவர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால அந்த எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். எல்லாராலையும் அதை பாஸ் பண்ணிட முடியாது. அதே போல் இங்கேயும் உயர்ந்த பதவி அப்படின்னா எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும்னு சொல்கிறார். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தை கற்பிக்கிறார். எவ்வளவு உயர்ந்த கல்வி! குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் தந்தையை நினைவு செய்வதில்லை. அதனால் நடத்தையிலும் மாற்றம் ஏற்படுவதில்லை. யார் நன்றாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய நடத்தையும் மிகவும் நன்றாக இருக்கும். மிக மிக இனிமையான சேவாதாரிகளாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். அதாவது இது உயர்ந்த படிப்பு தான். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றார். ஏன்னா பாபாவை நினைக்கிறது இல்லை. பாபாவை நினைச்சா நடத்தை மாறும். நடத்தை மாறிடுச்சு அப்படின்னா நினைவு தானாகவே வரும். நடத்தை மாறாத வரைக்கும் ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். அது சுமைதானே. அப்போ பாபாவை நினைக்க முடியாது. ஆகையால தாரணை வேணும். தெய்வீக குணதாரணை இருக்கணும். அப்போ பாபாவையும் நினைக்க முடியும். அப்போ இந்த படிப்பு கஷ்டமானதாக தோணாது. இந்த ராவண ராஜ்யத்தில் பொய்யே பொய்யாக இருக்கிறது. பொய்யான மனிதர்களை தெய்வீக குணங்களுடையவர் என்று சொல்ல முடியாது. இது எல்லையற்ற விஷயமாகும். இப்பொழுது தந்தை யாருடைய பொய்யான விஷயங்களையும் கேட்காதீர்கள், சொல்லவும் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். ஒரே ஒரு ஈஸ்வரனின் வழியை தான் லீகல் வே, அதாவது சட்டத்தின் வழி என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களின் வழி இல்லீகல், அதாவது சட்டத்திற்கு புறம்பானது என்று சொல்லப்படுகிறது. இப்போது தந்தை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் சத்தோ பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தெய்வீக வம்சத்தினர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது தன்னுடைய நடத்தையை பாருங்கள். நான் இவ்வாறு தேவி தேவதையாக ஆக முடியுமா என்று. அனைவரும் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவார்கள் என்பது கிடையாது. பிறகு அனைத்தும் மலர் தோட்டமாக ஆகிவிடும். சிவபாபாவிற்கு ரோஜா மலரை மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்வதில்லை. எருக்கும் பூவையும் அர்ப்பணிக்கிறார்கள். ஏனென்றால் தந்தையின் குழந்தைகள் சிலர் ரோஜா மலராகவும் ஆகிறார்கள், சிலர் எருக்கம் பூவாகவும் ஆகிறார்கள். அதாவது பாஸ் ஆகிறார்கள், ஃபெயிலும் ஆகிறார்கள். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு உடனேயே நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. நேரம் எடுத்துக்கொள்ளும் அல்லவா? இதில் குழப்பமடைவதற்கான அவசியம் இல்லை. ஸ்ரீமத்தோ கிடைத்து கொண்டே இருக்கிறது. தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அதாவது ஒரே நாள்ல நம்ம தேவதை ஆயிட முடியாது. அதிர்ஷ்டத்துல இருக்குன்னா நம்பிக்கை ஏற்படும். அதுக்கப்புறம் முயற்சி செய்யணும், டைம் எடுத்துக்கும்.
அதனால நான் மாறலையே, எனக்குள்ள சம்ஸ்காரம் அப்படியே இருக்கே, தெய்வீக குணங்கள் வரமாட்டேங்குதே, எவ்வளோ முயற்சி செய்தாலும் கோபம் வருதே, எவ்வளோ முயற்சி செய்தாலும் ஃபீலிங் வருதே, அப்படிலாம் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது அப்படின்றார். ஸ்ரீமத் பாபா கொடுக்குறார். ஆகையால அந்த ஸ்ரீமத் படி நடப்பதற்கு உங்க மீது நீங்களே இரக்கம் காட்டிக்கோங்க அப்படின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று எவ்வளவு எளிதான முறையில் தந்தை கூறுகிறார். ஆகையால முயற்சி செய்யுங்க. சிலர் சீக்கிரமா மாறிடுவாங்க, சிலருக்கு மாறுறதுக்கு லேட் ஆகும். ஆனாலும் சகஜமான முயற்சி பாபா சொல்லிட்டே இருக்கிறார் அப்படின்னா அதன்படி நடக்கணுன்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த ஆன்மீக படிப்பு மிகவும் உயர்ந்தது மற்றும் கஷ்டமானது. இதில் பாஸ் ஆகுவதற்கு தந்தையின் நினைவின் மூலம் ஆசீர்வாதம் அடைய வேண்டும், தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இப்பொழுது இல்லீகலான காரியங்கள், அதாவது சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியமும் செய்யக்கூடாது. தேகமற்றவராகி தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மற்றும் தேகமற்ற தந்தையின் லீகல் வழிப்படி, அதாவது சட்டப்படி நடக்க வேண்டும். வரதானம், தந்தையின் துணையின் மூலம் தூய்மை என்ற சுய தர்மத்தை எளிதாக கடைபிடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். ஆத்மாவின் சுய தர்மம் தூய்மையாகும். தூய்மையற்ற தன்மை மாற்றான் தர்மமாகும். எப்போது சுய தர்மத்தின் நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது மாற்றான் தர்மம் உங்களை அசைக்க முடியாது. தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படிப்பட்டவரோ அவரை யதார்த்தமாக அறிந்து கொண்டு துணையாக வைத்து கொண்டீர்கள் என்றால் தூய்மை என்ற சுய தர்மத்தை தாரணை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும். ஏனென்றால் சர்வசக்திவான் துணையாக இருக்கிறார். சர்வசக்திவானின் குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவானின் முன்பு தூய்மையற்ற தன்மை வரவே முடியாது. ஒருவேளை சங்கல்பத்தில் கூட மாயை வருகிறது என்றால் அவசியம் ஏதோ ஒரு கதவு திறந்திருக்கிறது அல்லது நம்பிக்கையில் குறை இருக்கிறது என்று அர்த்தம். ஸ்லோகன், திரிகாலதர்ஷிகள், அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் பார்வையில் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருப்பதாக புரிந்து கொள்வார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய இந்த பிராமண ஜென்மம் இறந்து வாழும் ஜென்மமாகும். இறந்து வாழ்பவர்கள் ஆகுவது என்றால் தன்னுடைய தேகத்தில் இருந்து, நண்பர்கள், உற்றார் உறவினர்களிடம் இருந்து, பழைய உலகத்தில் இருந்து இறந்து விடுவது. எப்படி யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் முன்ஜென்மத்தின் சம்ஸ்காரம் முடிந்து போய் விடுகிறது. அதேபோல் இங்கும் கூட முந்தைய பழைய சம்ஸ்காரம் எப்படி தோன்ற வேண்டுமென்றால் அது என்னுடையதல்ல, வேறு யாருடையதோ என்று தோன்ற வேண்டும். எப்படி பிராமணர்கள், அதாவது உலகாய பிராமணர்கள் அசுத்த பொருட்களை தொடமாட்டார்களோ அதேபோல் பழைய சம்ஸ்காரங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தொடக்கூடாது. அதாவது ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது அப்படின்னா அந்த சம்ஸ்காரம் ஆத்மாவில் பதிவாயிருக்கு, நல்லது கெட்டது, அது அடுத்த ஜென்மத்திலையும் தொடரும் அப்படின்னு தானே சொல்கிறார் பாபா. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா முன் ஜென்மத்தின் சம்ஸ்காரம் அது முடிஞ்சிடும் அப்படின்றார்.
அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, உதாரணத்திற்கு லௌகீகத்தில் இந்த ஜென்மத்தில் பிராமணனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுப்பாங்க. அது எங்கே எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த வீட்டில் அவங்களுக்கு ஜென்மம் கிடைக்கும், அவங்க என்ன தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை எந்த தர்மத்தை சார்ந்தவங்க, எதுவுமே தெரியாது. ஆத்மாவுடைய கணக்குப்படி அந்த ஆத்மா எங்கே வேணாலும் போய் பிறக்கும். அப்போ என்ன ஆகும்? முன்ஜென்மத்தில் அவங்க சுத்த பிராமணன், அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க, அசுத்தத்தை தொடமாட்டாங்க, அசைவத்தை தொடமாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் வேறு ஏதோ ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க அப்படின்னா, இந்த முன் ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் என்ன இருக்கும், அது முடிஞ்சிடும். அந்த கான்டெக்ஸ்டே முடிஞ்சிடும். நல்லது கெட்டது அது பதிவாகும், அதன்படி தான் ஜென்மம் எடுப்போம். ஆனால் அந்த நேச்சர், அந்த சுபாவம், அந்த ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் முடிஞ்சிடும். இடம் மாறும் போது, மனிதர்கள் மாறும் போது எல்லாமே மாறிடும். அதுபோல் இப்போ நம்ம அலௌகீக பிராமணர்களாக மாறி இருக்கிறோம் அப்படின்னா, முன் ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் முடிஞ்சிடணும் அப்படின்றார். அப்போ இறந்து வாழ்பவர்கள் எதிலிருந்தெல்லாம் நம்ம இறக்கணும்? தேகத்திலிருந்து, உற்றார் உறவினர்களிடமிருந்து, பழைய நண்பர்கள் அல்லது பழைய உலகத்தில் இருந்து. இதற்கு தான் இறந்து வாழும் ஜென்மம் என்று சொல்லப்படுது. ஆகையால பாதுகாப்பாக இருங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்ற இவ்வுலகின் சுகம் என்ன சுகம்? உன் துணையை தவிர வேறேது சுகம்? கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தனாய் வாழ வழி தந்தாய். வாழ வழி தந்தாய். பாபா பாபா அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன்.